அனைவருக்கும் இனிய வணக்கம் நேர்களே, நண்பர்களே, மக்களே. இன்றைய விவாதம் நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, வெளிநாடு சென்று திரும்பிய முதல்வர் மு.க.ஸ்டாலின். விமர்சனங்களை கடந்து தமிழகத்திற்கு முதலீடுகள். முதல்வர் மோடியின் ஸ்திரத்தன்மையே தமிழகத்தில் முதலீடுகளை ஈர்க்கிறது. பிஜேபி ஆக்கப்பூர்வமான நேரத்தில் அக்கப்போர்களை பேச வேண்டாம் முதலமைச்சர். வெளிநாட்டு ஈர்ப்புகளும் அதிமுகவை விமர்சித்த முதல்வரும் என்கின்ற தலைப்பில் இன்றைய விவாதம் நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. அதற்கு முன்பதாக முதல்வர் அவர்கள் இந்த வெளிநாட்டு பயணம் மூலமாக எந்தெந்த நிறுவனங்களிடமிருந்து முதலீடுகளை ஈர்த்தார், அதனுடைய மொத்த மதிப்பு எவை, அதை நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். எக்ஸ்கியூஸ் மீ. முதலாவது, தமிழ்நாட்டில் ஈர்ப்பதற்காக ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகள் மொத்தம் 9 நாட்கள் அரசு முறை பயணம் மேற்கொண்டிருக்கிறார் நம்முடைய மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின். அவரது ஜெர்மனி, இங்கிலாந்து பயணத்தின் போது மொத்தம் 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 15,516 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. அதில் ஜெர்மனியில் 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 7,020 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது. அதன் மூலமாக 15,320 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து இங்கிலாந்தில் 7 நிறுவனங்களில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டு 8,496 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் 2,293 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழ்நாட்டின் மீது நம்பிக்கை வைத்து 10 புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்காக புதிய முதலீட்டாளர்கள் முன்வந்திருக்கிறார்கள். உயர்கல்வி, சிறு குறு தொழில்துறைகள் உள்ளிட்ட 6 அமைப்புகள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இணைந்து கூட்டு முயற்சியில் மேற்கொள்ள காத்துட்ருக்காங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய 17 நிறுவனங்களும் மற்ற மாநிலங்களை நோக்கி போகாமல் நம் மாநிலத்தை நோக்கி தன்னுடைய தொழிலை மேலும் விரிவுபடுத்த முடிவு செய்திருக்கிறார்கள் என முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்தாங்க. இதில் ஜெர்மனி விசிட்டில் நம்ம பார்க்கும்போது வீனஸ் எனர்ஜி மூலமாக 1,068 கோடி ரூபாய் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 5,238 பேருக்கு வேலைவாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. அடுத்து பேஸ் ஆஃப் இகாம்ஸ், அதில் செங்கல்பட்டில் பிளானட் மூலமாக 300 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. பெல்லா பிரீமியர் ஹாப்பி ஹைஜின் என்கின்ற நிறுவனம். அடுத்து ஹெராஹன்ஸ் இந்தியா மூலம் 250 கோடி ரூபாய் டனல் போரிங் மிஷின் எக்ஸ்பென்ஷன்ஸ் பல்ஸ், இதன் மூலமாக 200 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து விட்சன் மேன் இந்தியா ஆட்டோமேட்டிவ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் காம்பன்ஸ் மாஸ் எனர்ஜிக்காக 200 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து BMW எக்ஸ்ப்ளோரிங் இவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அதற்காக மிடில் ஐலாண்டில் பார்ட்னரிங் ஃபார் டூயில் ஒகேஷ்னல் ட்ரைனிங் ஸ்டார்டிங் வித் 120 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கேலிங் மூலமாக 20,000 ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து அடிஷ்னல் MOUS, அதில் 2,000 கோடி ரூபாய் மேனுஃபேக்சரிங் யூனிட்டிற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. 3,500 பேருக்கு வேலைவாய்ப்பு. இப்படி பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம். நேரமின்மை காரணமாக இத்துடன் சுருக்கமாக நான் முடித்துக்கொள்கிறேன். மொத்தம் 15,516 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த முதலீடுகளில் பெரும்பாலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகின்றன. இதுவரை தமிழக முதலமைச்சர் 5 வெளிநாட்டு பயணங்களுக்காக முதலீடுகள் சென்றிருக்கிறார். ஒரு வெள்ளை அறிக்கை கூட கொடுக்கல. எவ்வளோ முதலீடுகள் வந்திருக்கிறது, எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறது, இது போன்ற கணக்கு வழக்குகள்லாம் தாக்கணும். இதெல்லாம் கண் துடைப்பு. இது ஆட்சி முடிகிற நேரத்தில் மக்களை திசை மாற்றும் முயற்சி தொடர்ந்து திமுக இதே செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற அடிப்படையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் EPS அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார். பிஜேபி ஒருபடி மேலே சென்று மோடி அவர்களுக்கு உலக நாடுகளில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கிறனால இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, தமிழகத்துக்கும் வெளி நாட்டவர்கள் முதலீடுகளை கொண்டு கொட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் சென்னை விமான நிலையத்தில் செங்கோட்டையன் அவர்களுடைய பற்றிய ஒரு கேள்விக்கு முதல்வர் அவர்கள் நாம் ஆக்கப்பூர்வமான நேரத்தில் அக்கப்போர்களை பற்றி பேச வேண்டும் என அதிமுகவும் விமர்சனம் செய்திருக்கிறார். எல்லாம் சேர்த்து இன்றைக்கு பேச போகிறோம். முதலாவது இணையமொழியாக இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலாவதாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் கரூர் முரளி அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் முரளி சார். ஓகே, அடுத்தபடியாக வணக்கம் முரளி சார். வணக்கம் சார். அடுத்தபடியாக தூத்துக்குடியிலிருந்து தன்னை இணைத்துக் கொண்டு பிஜேபியின் சார்பாக கருத்துக்களை முன்வைக்க காத்துக் கொண்டிருக்கிறார் தூத்துக்குடி செல்லும் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கனில்
தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியைச் சேர்ந்த திரு நந்தகுமார் அவர்கள் இணைகிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கத்தில் சற்று முன் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளரும் அதிமுக ஆதரவாளருமான திரு கோவிந்தராஜன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம். ரைட், ஓகே. முரளி சார், உங்களிடமிருந்து தான் அந்த நிகழ்ச்சி நான் ஆரம்பிக்கிறேன். சொல்லுங்கள். அதாவது தொடர்ந்து முதல்வர் அவர்கள் வெளிநாட்டு பயணங்கள் செல்லும் பொழுது அவர் மருத்துவத்திற்காக செல்கிறார், அவரோட பர்சனல் பயணத்துக்காக செல்கிறார். இப்போ வந்து ஆட்சி முடிய போகுது, அதனால் வந்து இந்த தமிழகத்தில் வந்து இருக்கக்கூடிய சூழலெல்லாம் திசை மாற்றம் பண்ணணும், இதுக்காகவே வந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி இங்கிலாந்து பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதற்கு முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு விமர்சனம் வைத்திருக்கிறார்கள். விமர்சனங்களை தாண்டி 17 நிறுவனங்கள் வெளி மாநிலத்திற்கு போகாத அளவிற்கு நம்முடைய தமிழ்நாட்டை நோக்கி வருவதற்கு இந்த பயணம் ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து, உங்களுடைய பதில். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற எங்கள் தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும், இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே தமிழ்நாடு உயர்ந்த படத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வெளிநாட்டு பயணத்தை செய்திருக்கிறார். இதோ வரங்கள் தற்போது இங்கிலாந்திற்கும் ஜெர்மனுக்கும் சென்ற எங்கள் தலைவர் சென்று அங்கு இருக்கின்ற நிறுவனங்களை பார்த்து, முதலீட்டாளர்களை பார்த்து 15,516 கோடி ரூபாய் முதலீடுகளை பெற்று அதன் மூலமாக 17,000 பேர் வேலை வாய்ப்பினை பெறக்கூடிய கிட்டத்தட்ட 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்து வெற்றிகரமாக எங்கள் தலைவர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். சென்னை விமான நிலையத்தில் வந்து இவர்களெல்லாம் விமர்சனம் செய்கிறார்களே, முதலீடை ஈர்ப்பதற்கு நீங்கள் சென்றீர்களா இல்லை முதலீடு செய்வதற்கு சென்றிருக்கிறீர்களா என்று கேட்கிறாரே எடப்பாடி பழனிசாமி என்று சொன்னபோது அழகாக எங்கள் தலைவர் சொன்னார், ஆமாம், முதலீடு செய்வதற்கு தான் போனேன். தந்தை பெரியாருடைய லட்சியங்களை, திராவிட மாடல் ஆட்சியினுடைய லட்சியங்களை, திராவிட இயக்கத்தினுடைய லட்சியங்களை கடல் கடந்த நாடுகளில் முதலீடு செய்வது மட்டுமல்ல, விளைச்சலை உண்டாக்குவதற்கு விதை ஊன்றுவதை போல செய்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று ஒரு நேர்மையின் தலைவனாக நின்று எங்கள் தலைவர் அவர்கள் கம்பீரமாக பேசியிருக்கிறார்கள். ஏன் என்று கேட்டால் எங்கள் தலைவர் அவர்கள் 21 ஆட்சிபடத்துக்கு வருகிறார். ஆட்சிபடத்துக்கு வருகிற பொழுது என்ன சொன்னார்? 2030க்குள் இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் தமிழ்நாடை $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சிக்கு கொண்டு செல்வது என்னுடைய இலக்கு, அந்த இலக்கை நோக்கி என்னுடைய பயணம் இருக்கிறது என்று எங்கள் தலைவர் சொன்னார். ஆகவே பார்த்தீர்களானால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழிலதிபர்களை, தமிழ்நாட்டில் இருக்கின்ற முதலீட்டாளர்களை இவர்களை வைத்துக் கொண்டு தன்னுடைய இலக்கை அடைய முடியுமா என்றால் அடைய முடியாது. அதற்காக வெளிநாடு சென்று வெளிநாட்டில் இருக்கின்ற முதலீட்டாளர்களை சந்தித்து எங்கள் தலைவர் அவர்கள் பேசி முதலீடுகளை பெற்று தந்திருக்கிறார். ஒன்றும் கிடையாது. இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள் பிஜேபியாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் உடைந்து சிதறி சின்னவனமாய் கிடைக்கிறது அல்லவா அதிமுக, அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இருந்தாலும் ஏன் நீங்கள் அங்கே செல்கிறீர்கள், சென்றுதான் வெளிநாட்டில் சென்றுதான் முதலீடுகளை பெற வேண்டுமா என்று ஒரு கேள்வியை வைக்கிறார்கள். அதற்கு எங்கள் தலைவர் இன்று அழகாக ஒரு பதிலை சொல்லி இருக்கிறார். ஒன்றுமில்லை, நான் ஜெர்மனியிலே அங்கே இருக்கின்ற முதலீட்டாளர்களை, தொழிலதிபர்களை சந்தித்து தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்புகளை பற்றி பேசி, தமிழ்நாட்டுடைய கட்டமைப்பு எப்படியெல்லாம் இருக்கிறது, உங்களுக்கு தொழில் தொடங்குவதற்காக மின்சார வசதியாக இருந்தாலும், போக்குவரத்து வசதியாக இருந்தாலும், நிலமாக இருந்தாலும், தண்ணீராக இருந்தாலும், ஒரு தொழிற்சாலை தொடங்குவதற்கு தேவையான கட்டமைப்புகள் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று நான் பேசிய பிறகு அங்க இருக்கின்ற முதலீட்டாளர்கள் என்ன சொன்னார்கள்? விழிப்புருவத்தை வில்லாக வளைத்துவிட்டு சொன்னார்கள், இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் பொட்டாஸ் என்று சொல்லப்படுகிற அமைப்பு இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இத்தனை கட்டமைப்பும் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். ஆகவே இனிமேல் எங்கள் முதலீட்டாளர்கள் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் தமிழ்நாட்டை நோக்கிதான் நாங்கள் வருவோம் என்ற உத்தரவாதத்தை தந்திருக்கிறார்கள் என்று எங்கள் தலைவர் பெருமையாக சொல்கிறார் என்று சொன்னால் அதிமுக பேச வந்தவருக்கும் சொல்கிறேன், அண்ணன் தூத்துக்குடி செல்வத்துக்கும் சொல்கிறேன், இது எங்களுக்கும் எங்கள் தலைவனுக்கும் கிடைத்த பெருமை அல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் கிடைத்திருக்கிற பெருமை. அந்த பெருமையில் உங்களுக்கும் ஒரு பெருமை இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்கு ஆசைப்படுகிறேன். நன்றி. நேரம் கருதி முதல் சுற்று பதிவு சுருக்கமா பதிவு பண்ண நன்றி. அடுத்து தூத்துக்குடி செல்வம் சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்து, முதல்வருடைய வெளிநாடு பயணம், அவருடைய பேட்டி எப்படி பாக்குறீங்க? ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு
மரியாதைக்குரிய நெறியாளர், மூத்த நெறியாளர் அண்ணன் அருள் கபரியல் அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வெளிநாட்டு பயணத்துக்கு போறாங்க. வெளிநாட்டுக்கு பயணத்துக்கு போயிட்டு வந்த உடனே 10,000 கோடி கொண்டு வந்தா 40,000 கோடி கொண்டு வந்தான்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த 4 ஆண்டுகளில் அவர்கள் கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிற முதலீடுகளை, ஈர்த்து வந்ததாக சொல்லப்படுகிற முதலீடுகளுக்கான வெள்ளை அறிக்கையை அவர்கள் வெளியிட்டால் உண்மை தெரிஞ்சு போயிடும். நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நீங்களும் நானும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம், MOU, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறோம். அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எப்ப அமலுக்கு வரும்? அப்ப நாம ஒரு டிரான்சாக்சன், பண பரிவர்த்தனை எப்ப நடக்குது? இப்ப பண பரிவர்த்தனை நடக்கல, ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணல. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க? MOU போட்டிருக்காங்க. நீங்களும் நானும் இதற்கு ஒரு புரிந்து நாம் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை செய்யலாம் என்று சொல்லி இருக்கிறார்களே தவிர செய்வார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஒண்ணு. இரண்டாவது, நான் 2021 அதிமுக ஆட்சி அதிகாரத்தை விட்டு போகும் பொழுது தமிழ்நாட்டிலுடைய கடன் 4 லட்சம் கோடியா இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க மிகப்பெரிய ஆகச்சிறந்த ஆட்சியை தந்திருப்பதாக சொல்லுகிற திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திமுக ஆட்சி இப்போ ஏறக்குறைய 9 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி ரூபாய் கடனை அதிகம் பெற்றிருக்கிறார்கள். இப்ப 5 லட்சம் ரூபாய், 5 லட்சம் கோடியை கடனை அதிகமாக பெற்று தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பெருமக்களை, பொதுமக்களை வரியின் மூலமாக பொதுமக்கள் மீது கடன் சுமையை ஏற்றி இருக்கிறார்கள். சரி, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க தமிழக அளவுல பார்க்கும் பொழுது 5.5 லட்சம் கோடி, இந்திய அளவுல பார்க்கும் போது 150 லட்சம் கோடியை தாண்டி இருக்கு. 198 லட்சம் கோடி. இந்த டிபேட்டை எப்படி வைக்கணும்னு கேட்டீங்கன்னா, பாதுகாப்பு தொடர்பாக, ரயில்வே தொடர்பாக, மெட்ரோ ரயில் தொடர்பாக, நெடுஞ்சாலைகள் தொடர்பாக இதையெல்லாம் சேர்த்து நீங்க வச்சீங்கன்னா ஒரு டிபேட் வைப்போ நம்ம பேசுவோம். ஒன்று. ரெண்டாவது, நான் என்ன சொல்றேன், அதாவது மாநில அரசு கடன் வச்சா அது வேறு, மத்திய அரசு கடன் வச்சா அது வேறு. அண்ணா, நான் ஒண்ணே கேளுங்க. இந்த டிபேட்ல நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 15,516 கோடி ரூபாய் ஈர்த்து வந்திருப்பதாக பெரிய தம்பட்டம் அடிக்கிறார்கள். ஒருவேளை அது நடந்தால் வெள்ளை அறிக்கை இன்னும் 2 நாட்கள் அது தெரிஞ்சிடும், வெளியே தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு இன்னும் 2-3 நாள் கழிச்சு டிபேட் பண்ணும்போது கூட நாம பேசுவோம். ரைட்டு. இன்னொரு விஷயமும் கேட்டுக்கிடுங்க. ஒரு தொழில் முதலீட்டாளர்கள் ஒரு நாட்டுக்கு வரணும், ஒரு பறந்து பட்டிருக்கிற 140 கோடி மக்களை கொண்ட ஒரு நாட்டில் முதலீடு செய்ய வர வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவினுடைய தொழில்துறை, மத்திய அரசாங்கத்துடைய தொழில்துறையினுடைய ஒப்புதல் வேண்டும், வெளியுறவுத்துறையினுடைய ஒப்புதல் வேண்டும், அதை இந்தியாவுடைய நிதித்துறையினுடைய ஒப்புதல் வேண்டும். இதையெல்லாம் செய்து தரக்கூடிய இன்னொன்னு, இந்தியாவுடைய கட்டமைப்பு, இந்தியாவுடைய ஆட்சி அதிகாரத்தின் மீது, இந்திய அரசாங்கத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை செய்கிற பிரதமர் மீது நம்பிக்கை வரணும். அது இருந்தா தான் அந்த தொழில் முதலீட்டாளர்கள் இங்க வருவாங்க. சரி, நம்ம மத்திய அரசாங்கம், நீங்க ஒரே ஒரு விஷயம் சார், கொஞ்சம் ஒரு நிமிஷத்துல முடிச்சுறேன். அதாவது ஒரு நிறுவனம் ஒரு மாநிலத்தில் முதலீடு செய்வதற்கு ஒரு இணக்கம் தெரிவிக்கிறது என்று சொன்னால் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் அவங்க இங்க வர முடியும். டைரக்டா தமிழ்நாட்டுல, பிரான்ஸ்ல இருந்து, இங்க ஜெர்மன்ல இருந்து, இங்கிலாந்துல இருந்து டைரக்டா இன்வெஸ்ட் பண்ண முடியாது. த்ரூ ப்ராப்பர் சேனல், த்ரூ ஃபாரின் எம்பசி மூலமா தான் நீங்க வர முடியும். த்ரூ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா தான் வர முடியும். நான் என்ன நினைக்கிறேன், நான் இப்போ ஒரு உதாரணம், இந்த கிரெடிட்டை எப்படி எடுத்துக்கிறேன்னா, பிரதமர் நரேந்திர மோடி என்கிற ஆக சிறந்த உலக நாடுகள் எல்லாம் மதிக்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிற காரணத்தால் தான், இன்னொன்னு சொல்ல போனீங்கன்னா, உலக நாட்டாமையாக இருக்கிற அமெரிக்கா இன்னைக்கு இந்தியாவின் மீது 50% வரி விதிச்சாங்க. ஆனால் பிரதமர் அவர்கள் மிக ராஜதந்திரத்தோடு சீனாவோடு, நமக்கு நேர் முரண்பட்டிருக்கிற சீனாவோடு நாம பேச்சுவார்த்தை நடத்துறோம், அவன் பயப்படுறான். நாம ஜப்பானோட பேச்சுவார்த்தை நடத்துறோம், அவன் பயப்படுறான்.
அதனால என்ன கேட்டீங்கன்னா, இந்திய அரசாங்கத்துடைய தலைமை அமைச்சராக இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடியினுடைய செல்வாக்கு, நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கத்தினுடைய தலைமைதான் உலக நாடுகளுக்கு காரணம் சொல்றீங்க. நிச்சயமா. ஓகே நன்றி நன்றி நன்றி. அப்படி இருங்க, முதல் சுற்று கருத்துக்கு நன்றி. அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய நந்தகுமார் சார், தமிழக முதல்வருடைய வெளிநாட்டு பயணம், இன்றைய பேட்டி, அதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய முதல் சுற்று கருத்து. அனைவருக்கும் வணக்கம். நேற்று திருநெல்வேலியை குலுங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நடைபெற்ற மாநாட்டிற்கு வருகை தந்து வெற்றியடை செய்ய வைத்த எங்களுடைய தேசிய நெஞ்சங்கள் அனைவருக்கும் காங்கிரசின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஒரு நாட்டின் பிரதிநிதி இல்லைனா ஒரு முதல்வர் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறாங்க, ஒரு முதலீடு ஈர்க்க போகிறாங்க. அப்படின்னு முதலீடு ஈர்க்க போகும்போது முந்தா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லண்டனில் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் பகுத்தறி பகலவன் தந்தை பெரியாரின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து இந்த திராவிட சித்தாந்தத்தை உலக நாடு முழுக்கும் பறைசாற்றும் விதமாக எடுத்துரைத்தது மட்டுமல்லாமல், இன்று திராவிட ஒரு சித்தாந்தமாக இருக்கக்கூடிய வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிற சமூக நீதி, அந்த சித்தாந்தத்தையும் வலுப்படுத்தி இங்கும் உலகத்தில் அனைத்து நாடுகளிலும் ஒதுக்கீடை வழங்க வேண்டும், ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை உருக்க வேண்டும் என்று ஒரு அறிவான சித்தாந்தத்தை அங்கே தெளிப்பட கூறி இந்திய நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்த மாண்புமிகு முதலமைச்சர் நமது ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துகளும் நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு, நம்ம இப்போ முதலீடை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். முதலீடு அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் இப்போ ஏற்கனவே நம்ம செல்வமண்ணன் சொன்னாங்க, ஒரு நாட்டில் முதலீடு வரும், அது முதலீடு எந்த மாநிலத்தை கொண்டு வந்தாலும் அதை கொண்டு வந்து நாங்கள் சேர்த்தாலும் ஒன்றிய அரசுக்கிட்ட இருந்தால் நம்ம ப்ராப்பர் சேனலில் முறைப்படி என்ன வாங்கணுமோ ஒப்புதலெல்லாம் வாங்கணும். இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் 6,64,000 கோடிக்கு FDI அந்நிய முதலீடு வந்திருக்குது. அதில் 65% MOI நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபினான்ஷியல் ஸ்டேஜ் அக்ரிமெண்ட் போட்டு ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. 35% தொடங்கிட்டாங்க. வின்ஃபாஸ்ங்கிற கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தொடர்ந்து இங்கிலாந்து போனார், அமெரிக்கா போனார், இப்போ அடுத்தது ஜெர்மனி போயிட்டு வந்திருக்காரு. இப்போ அங்கே ஒரு ஆல்மோஸ்ட் 15,526 கோடி கொண்டு வந்திருக்காரு. இப்போ எல்லாமே ஒன்றியத்தின் மூலமாக தான் நடக்கும் அப்படின்னா, இதுக்குண்டா தரவுகள் எல்லாம் ஒன்றியத்தில் இருக்குமே. நீங்க எதுக்கு வெள்ளரிக்கை நீங்க தமிழ்நாட்டில் கேட்டுட்டு இருக்கீங்க? உங்க கூட்டணி கட்சி EPSக்கு தெரியாதுங்களா? அவர் எடப்பாடியாருக்கு நீங்க ஒன்றியத்துல உங்களோட தொழில் சார்ந்த துறையில கேட்டீங்கன்னா எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்ல போறாங்க. அதை நீங்க எடுத்து வெளியிடுங்களேன், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்களேன். அதை செய்யாம சும்மானா ஒருத்தர் போய் இந்த நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக ஒரு நல்லது செய்யணும், இங்க தொழில்துறை வளரணும், தொழில்துறை வேலைவாய்ப்பு அதிகமாகும், வேலைவாய்ப்பு அதிகமானா அவனுக்கு சம்பளம் வரும், பிரச்சனை இல்லாம போகும் சொல்லி போய் அவரே போய் ஒவ்வொரு நாடா போய் ஈர்த்துட்டு வராரு. அப்போ அது சும்மா பம்மாத்து வேலை அப்படின்னு சொல்றது அநாகரிகமானது. ஏன்னா மொத்த கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கு. அப்படி இருக்கும் நீங்க எடுத்து வெள்ளரிக்கை விடுங்க சார். இல்ல இவ்வளவுதான் பொய் நீங்க சொல்லுங்க, இல்ல இவ்வளவுதான் உண்மைன்னு சொல்லுங்க. சரி, ஒரே நான் கேள்வி கேட்கிறேன். 92 நாட்டுக்கு போனார் பிரதமர், போனார். அதாவது ஒப்பற்ற தலைவர், உலகம் போற்றும் தலைவர் 92 நாட்டுக்கு போனார். முதல் 10 வருஷம் போனது எதுக்காக தெரியுமா? அந்நிய முதலீட்டு எடுத்துட்டு வரேன் போனார். எவ்வளவு அந்நிய முதலீட்டு எடுத்து நீங்க வெள்ளரிக்கை கொடுங்க போல. இதைத்தான் நாங்க பாராளுமன்றத்தில் கேட்டுட்டு இருக்கோம். நீங்க போனீங்களே 1000 கோடிக்கு மேல செலவு பண்றோமே, 8,500 கோடிக்கு உங்களுக்கு தனியா பிளைட் வாங்கி வச்சிருக்கீங்களே உலகத்தை சுத்தி பாக்குறதுக்கு. நீங்க எவ்வளவு அந்நிய முதலீடு கொண்டு வந்தீங்க அதை சொல்லுங்க. இருங்க நான் பேசி முடிச்சிடுறேன். அதுக்கு சார் நயன்தாரா பிளைட் வச்சிருக்கு சார், நயன்தாரா பிளைட் வச்சிருக்கு, அப்புறம் விஜய் பிளைட் வச்சிருக்காரு, நீங்க மட்டும் பிளைட் வச்சிருக்கீங்க. அது நான் பெரிய தப்பா? அரசு பணத்துல ஏன் பிளைட் வாங்குனீங்க சார்? 8,480 கோடிக்கு அரசு பணத்துல பிளைட் வாங்கிட்டு நீங்க வருஷத்துக்கு 2 நாள் போது அது மெயின்டெனன்ஸ் எவ்வளவு தெரியுமா? நீங்க திசை மாத்தாதீங்க. இருங்க, வெள்ளரிக்கை நீங்க உங்களால கொடுக்க முடியுமா? பிரதமர் போய் கொண்டு வந்த பிரதமர் 10 வருஷத்துல கொண்டு வந்த முதலீட்டை நீங்க வெள்ளரிக்கை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. உங்களுக்கு சார் உங்களுக்கு பொருளாதாரம்னா என்ன தெரியாது, எக்கானமினா என்ன தெரியாது, நேஷனல் எக்கானமி பாலிசின்னு ஒண்ணு இருக்கு, அது தெரியுமா? அதுவும் தெரியாது.
நேஷனல் எக்கனாமிக் பாலிசி ஒண்ணு இருக்கு, அதுவே தெரியாது. அதை தெரிஞ்சிருந்தா நீங்க வந்து அதை தெரிஞ்சா நீங்க வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணிக்க மாட்டீங்க. ஒரு பொருளாதாரம் ஒண்ணு தெரியாதனால ஒரு டிமானிட்டைசேஷன் பண்ணி நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்களை பேங்க் வாசல்லையும் கோர்ட் வாசல்லையும் ஒவ்வொரு நிக்க வச்சீங்க நீங்க. ஆனா அதே டிமானிட்டைசேஷன் பண்ண பீரியட்ல 2016 பண்ணீங்க. 2017 இங்க இருக்கிற ஒரு அம்மையாரு 450 கோடி கொடுத்து செல்லாத நோட்டை கொடுத்து 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து அந்த அம்மா வந்து ஒரு சுகர் மில்ல வாங்கியிருக்காங்க. அது எப்படி சார் அந்த 450 கோடி மாறுறது? அத சொல்லுங்க. 450 கோடிய டிமானிட்டைசேஷன் பண்ணதுக்கு அப்புறமா மாத்திருக்காங்க. அது யார் மாத்துறது? விகேஷ் பட்டேல். அவர் யார்? அவரு அது எப்படி டிமானிட்டைசேஷன் அப்போ 500 கோடியும் செல்லாது 1000 செல்லாத போது 450 கோடியை கொடுத்து மாத்திருக்காங்க. எப்படி மாத்துறாங்க? அதனால பொருளாதாரத்தை பத்தி நீங்க வந்து பேசாதீங்க. இன்னைக்கு வந்து நீங்க சொல்றீங்க உலகத்திலோட அவரோட ஸ்திரத்தன்மையானதான்ட்டு. 200 நாடுல 141 நாடு யூஎன் கவுன்சில்ல நமக்காக வாக்களிக்கல. இதே வந்து பாகிஸ்தான் எதிர்த்து நீங்க போய் நாங்க தான் நீங்க சொல்ல வாக்களிக்கல. எங்க போனாங்க 140 ரோடு? அப்ப எங்க போச்சு உங்க தலைவர் கொண்ட மரியாதை? அங்க ஓகே பேசலாம். இருங்க செல்வம் சார், பேசலாம் இருங்க. அடுத்தபடியாக அரங்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகரும் அதிமுக ஆதரவாளருமான திரு கோவிந்த் அவர்கள்ட்ட வந்து முதல் சுற்று கருத்து வாங்கலாம். சார், 3 பேரும் பேசிட்டாங்க. இன்னைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு வெள்ளை அறிக்கையை கொடுக்கணும். எப்படி வந்து இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது, ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது உலக முதலீடுகள் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து பண்ணும் பொழுது வெள்ளை அறிக்கை கேட்டாரோ அதே போல் இவரும் வெள்ளை அறிக்கை கேட்குறார். இப்போது என்ன அப்படின்னா, கூடுதலாக அவர் இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆக்கப்பூர்வமான நேரத்தில் அக்கப்போர்களை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதிமுக நடக்கக்கூடிய உள்கட்சி விவகாரத்தை இதெல்லாம் சேர்த்து எப்படி பார்க்குறீங்க? முதல் கருத்து. அதாவது அதிமுக உட்கட்சி விவகாரம் அதுக்கு உண்டான தலைப்பு இப்போ விவாதம் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய தலைப்பு முதல்வர் அவர்கள் எவ்வளோ தலைப்பில் அதுவும் இருக்கு. அது ரைட். அக்கப்போர் வந்து இவர் வந்து அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் இவர் தலையிட வேண்டாம். முதல்வர் அவங்க கட்சிக்குள்ளாரியே பார்த்தீங்கன்னாக்க பல்வேறு கோஷ்டி பூசல்கள் இருக்கிறது. வந்திருந்தப்ப கனிமொழிக்கு கை கொடுக்கல, அவருடைய மகனுக்கு கை கொடுத்துருக்கிறாரு. கனிமொழியை தவிர்த்துட்டு கையை நீட்டுறாங்க அவங்க. கனிமொழி அவங்க கை கொடுக்கறது, அவங்க கையை தவிர்த்துட்டு உதயநிதியிட்ட போய் கை கொடுக்குறாரு. அது போல பல்வேறு உட்பூசல்கள் அவங்க கட்சியிலே இருக்கு. முதல்ல அவங்க இதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்கள்ட்ட குறை சொல்லலாம். இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ நம்ம இவர் சொல்லிட்டு இருந்தார், நம்ம தூத்துக்குடி செல்வம் அண்ணன், கடன் தொகை. இப்போ நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 1967 மார்ச் மாதம் 2021 வரை இருந்த கடன் எவ்வளோன்னா சுமார் 5 லட்சம் கோடி. 1967 மார்ச் 2021 வரை ஏறத்தாழ ஒரு 54 ஆண்டுகள் கடன் வந்து 5 லட்சம் கோடி. ஆனா ஏப்ரல் 2021 தற்போது இந்த ஆகஸ்ட் மாதம் 2025 வரை தமிழகத்தின் கடன் எவ்வளோன்னா சுமார் 8,30,000 கோடி. இவ்வளோ கடன் சுமை இருக்கிற நேரத்தில் இவர் போய் என்ன இது பண்ண? முதல்ல இந்த பிரச்சனை ஒவ்வொருத்தர் தமிழகர்கள் ஒவ்வொருத்தர் தலையிலையும் பார்த்தீங்கன்னா பாமர மக்கள் தலையில இந்த கடன் விழுது. உங்களுடைய ஆட்சியிலும் வாங்கப்பட்ட கடன் இல்ல ஏங்க இப்ப இந்த இதுல இருந்து ஏப்ரல் 2021 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய கடன் 8,30,000 கோடி ரூபாய். அதுக்கு முதல்ல நீங்க எதிர்ப்பாங்க கடன் வந்து கடன்ல இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அதுக்கு எதனால ஒரு தீர்வு காணாம முதலீடு பண்ண போற. சரி, முதலீடு பண்றதுக்கு நான் இது பண்ணிக்கிறேன். இங்கேருந்து ஏன் அங்கே ட்ரிப் ஏன் 6 முறை பயணம் பண்ணியிருக்கிறாங்களே. இவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பக்கத்து அருகாமையில் இருக்கக்கூடிய பெங்களூர்ல கர்நாடகா மாநிலத்தில் அந்த முதல்வர் போனாங்களா, அங்கேயும் தான் முதலீடு வருது. அதே போல இங்க தெலுங்கானா இருக்கக்கூடிய இவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி அவர்கள் எவ்வளவு முறை பயணம் போயிருக்கிறாங்க. இது இங்க இவர் 6 முறை பயணம் பெறுகிறாரு. என்னத்துக்கு இங்க இருந்தே பண்ணிடலாமே, இங்க ஒரு மாநாடு போடலாமே, குளோபல் இன்வெஸ்டர் மீட் இங்க ஒரு மாநாட்டை. அது ஏடிஎம்கே ஸ்டைல், இது டிஎம்கே ஸ்டைல். ஏங்க இங்க செலவு, அதாவது செலவு எது ஏன் இது போல அடிக்கடி மக்கள் வரி பணத்தை ஏத்து ஏன் போனோம்? இங்க இருந்தே போட்டு செய்யலாமே. நீங்க பண்ணது மக்கள் வரி பணத்தை தான் எடுத்து பண்ணீங்க. ஏங்க மற்ற மாநிலங்களில் பாத்தீங்கன்னா ஒப்பிடுகையில நான் சொல்றேன், மகாராஷ்டிராவில் 15 லட்சம் கோடி ரூபாய்
ஈட்டு இருக்காங்க முதலீடு. அவர் போயிட்டு வந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னாக்கா அயல் நாடுக்கு ஒரே ஒரு முறை சுற்றுப்பயணம் போயிருக்காரு. அதே போல பார்த்தீங்கன்னா யூபி, இவங்க அடிக்கடி யூபியை உதாரணம் காட்டுறாங்களே, யூபியில வந்து எந்த விதமான சுற்றுப்பயணம் செல்லாமல் அங்க இருக்கக்கூடிய முதல்வர் இருந்த இடத்திலிருந்து 7,12,000 கோடி முதலீடு ஈட்டிருக்காங்க. இதெல்லாம் அவங்களும் இருக்கிற இடத்துல இருந்தே பண்ணலாமே. சரி, மற்றொன்று திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் ஒரு நீங்க இல்ல தமிழக முதல்வர் என்பது நீங்க வந்து விமர்சனம் வைக்கும் போது உங்க மேல ஒரு விமர்சனம் வைப்பாங்களா? மோடி அவர்கள் வந்து ஏன் வந்து 190 மேல வந்து பயணம் பண்ணணும்? அவர் வந்து மிகப்பெரிய ஆளுநர் தலைவர் தானே, அவர் இங்கே உட்கார்ந்து ஒப்பீடு எப்படி பார்க்கணும்னா, பாரத பிரதமர் ஒரு மாநிலத்தின் முதல்வர் ஒப்பீடு பார்க்க கூடாதுங்க. அவர் ஒரு நாட்டினுடைய தலைவர், ஒரு நாட்டினுடைய இந்தியாவுக்கு உண்டான ஒரு அந்த இதை கொண்டு அரசுமுறை பயணமா போறாருங்க. அவரு ஒரு பிரதமரையும் ஒரு முதல்வரையும் ஒப்பீடு இந்த விஷயத்துல பார்க்க கூடாதுன்னு நான் சொல்றேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மோடி முதல்வரா இருந்து தான் பிரதமரா வந்திருக்காரு. அவர் மோடி முதல்வரா இருந்தப்ப இவ்வளவு 6 முறை பயணம் போனதே கிடையாதுங்க. அவரு உட்கார்ந்த இடத்துல இருந்து இது பண்ணிட்டு இருக்காரு. அமெரிக்கா விசா கொடுக்கல ஐயா, அமெரிக்கா விசா அவரும் சொல்றாரு. எதனால விசா கொடுக்கல அத சொல்லுங்க. அது வேற ஒரு காரணம். எதனால விசா கொடுக்கல? ரெண்டாவது இவர் போயிட்டு வந்தாரு. போயிட்டு வந்ததெல்லாம் வந்து இப்ப இவங்க சொல்லக்கூடிய இதே கருத்து என்னன்னா, ஒரு சில நாட்களுக்கு நயனா நாகேந்திரன் அவர் எக்ஸ் தளத்துல பதிவிட்டு இருந்தார். இந்த 3 நிறுவனங்கள் சொல்றாரு அவர் வந்து இப்ப முதல்வர் முதலீடு வாங்கியிருக்கிற அந்த 3 நிறுவனங்கள், நார்டெக்ஸ் இந்தியா அப்படின்ற அந்த நிறுவனம் 2000 கோடி ரூபாய் முதலீடு பண்ணிருக்குதுன்றாங்க. அந்த நிறுவனம் இங்க ஆல்ரெடி செயல்பட்டு கொண்டிருக்கிறது சென்னையில. அதே போல பாத்தீங்கன்னா நார் பிரெம்சி அப்படின்ற ஒரு நிறுவனம், அதுவும் சென்னையில இருக்கு. அதுவும் 1000 கோடி ரூபாய் முதலீடு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இபிஎம் பாஸ்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம் 2001 கோடி ரூபாய். அதெல்லாம் இங்க ஆல்ரெடி சென்னையிலே இருக்கக்கூடிய நிறுவனம். அவங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்கிறது பார்ட் 1. ஏங்க அது இங்க இருந்தே பண்ணலாங்க. ஏன் இங்க இருந்து அங்க போனோம்? ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் ஓய்வு எடுப்பதற்காக ஒரு இன்ப சுற்றுலா சென்றிருக்கிறார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்க சொன்னார் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துல பெரியார் அவர்களின் இத படத்தை அந்த ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் இவங்களுடைய கட்சியை சார்ந்த முன்னாள் தலைவர் திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தை 220 பவுண்டு கொடுத்தாங்கன்னா வாடகை கொடுத்துருவாங்க. அந்த வாடகை எடுத்த கட்டடத்துல யார் வேணா போய் படத்தை வச்சு இது பண்ணிக்கலாம். சாப்பாடுக்கு உண்டான பணத்தை கொடுத்தா யார் வேணா. அதிமுக வந்து பெரியார் வச்சு தப்புன்றீங்களா? நீங்க திசை திருப்பாதீங்க. அதிமுக பெரியார் வச்சு தப்புன்றீங்களா? பெரியார் கூட்டு போன பல்கலைக்கழகமே பெரியாருக்கு இது பண்ணி ஏன் அப்படி உருட்டுறீங்க? பெரியார் திருவள்ளூர்ல திறந்து வச்சாலே சொல்லுங்க. போய் சொல்றீங்க வந்து என்ன சொல்றீங்க? போய் சொல்றீங்க. டாலர் கொடுத்தா பெரியார் நீங்க வச்சு மாட்டீங்க. பெரியார் எது வச்சிருக்கீங்க நீங்க? இதே போல கேள்வி என்ன கொண்டு போறது தரப்பா இல்லையா? வாடகைக்கு எடுக்கிறாங்களோ இல்ல ஆக்ஸ்போர்ட் திறக்குதோ, பெரியார் படத்தை திறந்ததுல அதிமுகவுக்கும் அதிமுக ஆதரவா இருக்கவங்களுக்கும் பிடிக்கலையான்னு அவர் கேட்கிறாரு. ஏங்க திறந்து நாங்க அதை பத்தி பெரியார் அதையே ஆட்சேபனை தெரிவிக்கிறீங்க. ஏங்க பெரியார் படத்தை பத்தி நாங்க திறந்ததை பத்தி எதுவுமான ஆட்சேபனை அங்க போய் இவங்க இன்னும் பெரிய ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திலே திறந்து வச்ச மாதிரி ஏன் இப்படி உருட்டுறாங்க? ஆஸ்திரியா நாட்டுல ஒரு ஸ்டாம்ப் போட்டாங்க. அந்த ஸ்டாம்ப் கலைஞர் ஸ்டாம்ப் போட்டு யார் வேணா அந்த இது ரூபா கொடுத்தா போடுவாங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பைசா கொடுத்தாங்கன்னா அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாம் இப்ப தெரியுதா? ஏன் வந்து மதுரை முருகன் மாநாட்டுல பெரியாரையும் அண்ணாவையும் அவங்க வந்து அவதூறு பண்ணாங்க, அவமானம் பண்ணாங்க. பெரியார் அவதூறே பண்ணலங்க. பெரியார் அவதூறே பண்ணல. அதிமுக ஆதரவு எல்லாமே பாஜக ஆதரவு. ஏங்க பெரியார் அவதூறே பாஜக ஆதரவு. இவங்க அதிமுக உண்மையான அதிமுக இல்ல. இது உண்மையான அதிமுக இல்ல. பெரியார் நயனா நாகேந்திரன் சொன்னது உண்மை. அதிமுக அதாவது அதிமுகவை RSS வழிநடத்தால் என்ன தப்புன்னு கேட்டால எல்முருகன் அதோட பாலிசி அதே பக்கத்துல வந்ததா இவரு பெரியாருக்கு இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதிமுக அழிக்க வந்த போராடிங்க. நீங்க திசை திருப்பல அதிமுக
ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பெரியார் வேணுமா வேணாமா அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, ஆனா ஆக்ஸ்போர்டே வந்து திறந்து வச்ச மாதிரி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில அப்படிதான் நீங்க அதையே ப்ராபகண்டா பண்றீங்க. அப்படிதான் சொல்றேன். நானாங்க சொல்றேன், பேப்பர் எடுங்க, எல்லாம் எடுங்க. யார் சொல்றாங்க? ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக வளாகத்தில் பெரியார் திருவுருவ இந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால என்ன இந்து வந்து உங்களுடைய ஆதரவு பத்திரிகை, உங்களுடைய ஆதரவு பத்திரிகை ஆக்ஸ்போர்ட் பேசலாம் திரு செல்வம். வெள்ளரிக்க முதல்ல கொடுங்க நீங்க. இல்ல பிரேக் அப்புறம் பேசலாம். இல்ல பிரேக்கு அப்புறம் பேசலாம். நேரே நான் பார்த்து கொண்டிருக்கோம். முரளி சார், நீங்க பேசிட்டு இருக்கும்போது குறுக்கீடு பண்ணணும்னு சொன்னீங்க. சொல்லுங்க உங்களுடைய கருத்தை நம்ம கோவிந்தராஜன் சொன்னதுக்கு. கோவிந்தராஜன் அவர்களுக்கு பேசுகிற பொழுது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாருடைய படத்தை எங்கள் தலைவர் அவர்கள் திறந்து வைத்து உரையாற்றியதை, அவர் பெரியாரை பத்தி பேசியது அவருக்கு பிடிக்கவில்லை. ஏனென்று கேட்டால் இப்பொழுது முழு அதிமுகவும் முழு சங்கிகளாக மாறிவிட்டார். ஏனென்று கேட்டால் கங்கா சந்தர்முகியாக மாறியதை போல இப்ப அதிமுக காரர்கள் ஒட்டுமொத்த சங்கிகளாக மாறிவிட்டார்கள். எங்கள் தலைவர் அங்கே போய் பேசிய பேச்சு எப்படிப்பட்ட ஒரு பேச்சு என்பதை உங்களுக்கு சில விளக்கங்கள் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் இல்ல, ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்தது. செல்வம் சார் உங்களுக்கு நேரம் தரேன் செல்வம் சார், நேரம் தரேன். அதாவது செல்வா அவங்கதான் உங்க பக்கம் வந்துட்டாங்க, நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறாங்க. நீங்க ஏன் என்ன போட்ட அவங்க நேரத்தையும் நீங்க எடுத்துக்கிடுங்க. சார் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த பொழுது பெரியார் சிலை உடைக்கப்பட்டது. அதே போல பெரியார் சிலையினுடைய மீது காவிகள் வீசப்பட்டது. அது மட்டுமல்ல, பிஜேபியினுடைய ஒரு தலைவராக இருக்கிற ஹச் ராஜா அவர்கள் பேசுகிற பொழுது என்ன சொன்னார்? திரிபுராவில் எப்படி லெனின் சிலை உடைக்கப்பட்டதோ அதே போல தமிழ்நாட்டுடைய வீடுகளிலே. முரளி சார், நான் இங்க பெரியாரை பத்தி குறை சொல்லல, பெரியாரை பத்தி குறையே சொல்லல. அங்க நீங்க போய் நடத்தின நிகழ்வு ஏன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல என்னவோ அவங்க இடம் கொடுத்து அவங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலை ஏன் இப்படி உருட்டுறீங்க? ஏன் இப்படி தப்பான தகவல்களை, உண்மைக்கு புறம்பான தகவல்களை ஏன் இப்படி சொல்றீங்கன்னு தான் எங்களுடைய வாதமே அதுதான். பெரியார் நாங்க குறையே சொல்லல. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல யார் வேணா போய் 220 பவுண்டு கொடுத்தான்னா யார் வேணா போய் அந்த வாடகைக்கு கொடுப்பாங்க. அந்த வாடகைக்கு யார் வேணா கொடுக்கிற இடத்துல நானும் போய் எந்த படத்தை வேணா வச்சுக்கலாம். காமராஜர் படத்தை வைக்கலாம், இல்ல உங்க கலைஞர் படத்தை வைக்கலாம். யார் வேணா போயிட்டு எங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் படத்தை வச்சு யார் வேணா போய் இது பண்ணிக்கலாம். அங்க போய் இன்னும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலேயே இது பண்ற மாதிரி ஏன் இப்படி உருட்டுறீங்க? அதுதான் நாங்க சொல்றோம். நீங்க பண்ணக்கூடிய இந்த திசை இது போன்ற ஒரு போலி இதையா ஏன் சொல்றீங்க? மக்களை ஏன் ஏமாற்றுகிறீர்கள்? அதுதான் கேட்கிற கேள்வி. வருவோமானால் ஆட்சியில் இருக்கிற பொழுது பெரிய சிலையில் கை வைப்பவனுடைய கை ஒழிக்கப்பட்டு எங்கள் முதலமைச்சர் முதன்மை செயலாளர் அந்த நேரவர்கள் என்று பேட்டி கொடுத்தார். இப்பொழுது வாழட்ட முடியாது. ஆனால் அந்த பெரியாரை இப்பொழுது அதாவது செல்வம் ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது ஒரு நிமிஷம் செல்வம் இருங்க. இங்க பாரு, அதாவது சத்தம் போடக்கூடாது. ஒரு செய்தி கேட்கணும். இப்ப கூட என்ன பண்ணாரு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க முதல்வரை ஒருத்தர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஏதோ ஒரு இந்த கடையில இருந்து ஒரு பித்தளை பாத்திர கடையில இருந்து போய் ஒரு கப்பை கொடுத்து போய் இது பண்ணிருந்தாரு. அது போல ஏன் ஏமாற்றி இது பண்றீங்க? நீங்களும் உங்களை நீங்களே ஏமாத்துறீங்க, மக்களையும் ஏமாத்துறீங்க, நீங்களும் ஏமாத்துறீங்க. ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வந்து உலக கோப்பை வென்றதாக ஒரு பெரிய கப்பை கொண்டு போய் வாங்கி இது பண்ணிட்டாரு. அப்படிதான் நீங்க வந்து மக்களை நீங்களும் ஏமாற்றுகிறீர்கள், மக்களையும் ஏமாற்றுகிறீர்கள். என்ன கேட்டு கொடுக்கிறான்? வெளிநாட்டுக்கு சென்று முதலீடுகளை ஏற்று வருகிற முதலமைச்சர் என்பதை காட்டிலும் பெரியாருடைய பேரன் என்பதும் அதோட திராவிட இயக்கத்தின் தலைவராக இருப்பவரும் தமிழ்நாட்டில் சுயமரியாதை உள்ள ஒரு தமிழ்நாட்டில் இருந்து இந்த பயணத்தை நான் தொடர்ந்து வருவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் நெறியாளர்களின் மூலமாக ஊடகத்திலே இருக்கிறேன். ஊடகத்தில் என் பேச்சை கேட்டுக் கொண்டிருப்ப
அவர்களுக்கு ஒரு விளக்கம் சொல்வதற்கு இருங்க அதை எடப்பாடி பழனிசாமி விட்ட விட்டாங்க. 1921 வடக்கே ஒரு கட்சி தொடங்கப்படுகிறது, தொடங்கப்படுகிறது. அந்த இயக்கத்தின் பெயர் RSS என்ற இயக்கம். அதே 1921 தெற்கே தமிழ்நாட்டிலே ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தின் பெயர் சுயமரியாதை இயக்கம். அந்த சுயமரியாதை இயக்கத்துக்கு விதை ஊன்றிய வித்தாக ஒரே ஒரு குறுக்கீடு. பெரியார் அது பெரியார் அதை விட்டுருங்க. RSS பத்தி கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? முரசொலியில் எழுதியிருக்காரு. RSS ஒரு தேசிய தொண்டர் படை, ஒரு தேசிய சீரமைப்பு படை. கலைஞர் எழுதியிருக்காருங்க, அதை படிங்க. அத போக குஜராத் கலவரத்துல காணி பயிர்கள் தகராறு பண்ணாங்க, இதுக்கு பிஜேபிக்கு சம்பந்தம் இல்லைன்னு கலைஞர் சொல்லியிருக்காருங்க. சரி சரி, ரைட், ஓகே. நம்ம பெரியாரை பத்தி நம்ம ரொம்ப பேசுறோம். நம்ம டாபிக் டிவேட் ஆகுது. இந்த நம்ம முதலீடுகளை பத்தி நம்ம பேசலாம். ஓகே, நீங்க சொல்லிட்டீங்க. இல்ல நான் இந்த குறுக்கீடுக்கு தான் உங்களுக்கு நேரம் கொடுத்தேன். இந்த பெரியார் பத்தின குறுக்கீடுக்கு தான் நேரம் கொடுத்தேன். அப்படியே இருங்க. திரு நந்தகுமார் சார், இப்போ உங்ககிட்ட என்ன அப்படின்னா 15,516 கோடிகள் ஈர்க்கப்பட்டு வந்திருக்கிறது. இப்போது என்ன கேள்வி அப்படின்னா, இந்த எல்லாமே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் தான் இருக்குது. அது பேப்பரில் தான் இருக்குது. ப்ராசஸிங் வரணும் அப்படின்னா ரொம்ப டிலே ஆகும். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க 35% அப்ளிகபிள் ஆகி ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது எதிர்கூடாரங்கள் இருக்கவங்கலாம் என்ன பதில் விமர்சனங்கள் வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த நேரத்தில் மக்களுடைய வரிப்பணத்தை இவ்வளவு செலவு பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. அப்போது நான் எதிர்கேள்வி முன்வைக்கும்போது, இப்போ மோடி அவர்களும் சொல்கிறாரே அது மக்களுடைய வரிப்பணம் தானே, நீங்களும் முதலீடு இருக்கீங்களா, அதுவும் மக்களுடைய வரிப்பணம் தானே, அதை கடந்து போயிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு கருத்து? அதாவது இவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கடைசி காலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு தேர்தல் வரப்போகுது, அதில் யார் வெற்றி பெற போகிறாங்க, யார் தோல்வி அடைய போகிறாங்கிறது இப்போ யாருக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் கடைசி காலம் சொல்ல முடியாது. இன்னொன்று இவர் சொன்னார், ஏற்கனவே இதில் 4-5 கம்பெனிகள் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கிற கம்பெனிகளில் அவங்கக்கிட்ட ஒரு செக்டார் தான் இப்போ இங்கே இருப்பாங்க. அடுத்த செக்டாரை நீங்கள் இங்கே கொண்டு வாங்க, இதை விட நாங்கள் இன்னும் அதிகமான எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு பெனிஃபிட் தரோம், நீங்கள் பண்ணுங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லையேன்னு சொல்லி தான் இவர் திருப்பி போய் பேசுகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இங்கே செமிகண்டக்டர் இங்கே வரதா இருந்தது. இப்போ திடீர்னு என்ன பண்ணாங்க, உத்தரப்பிரதேச கொண்டு போயிட்டாங்க. யார் கொண்டு போனது? ஒன்றிய அரசோட ரெக்கமெண்டேஷன் உத்தரப்பிரதேசம். சரி, ஓகே, இங்கே இல்லை, அது ரொம்ப பின்தங்கிய மாநிலமாக இருக்குது, அங்கே நல்லதுதான் சொல்லி நம்மளை விட்டு கொடுத்துட்டோம். அப்போது அதுக்கு நம்ம காம்பன்சேட் பண்ணி ஆகணும்ல. நான் இந்த வருஷத்தில் நான் ஒரு 1,00,000 பேர் நான் வேலை கொடுத்து ஆகணும். அப்போ அந்த வேலை கொடுத்தாகணும், நான் உற்பத்தியை பெருக்கணும். இப்போ ஏற்கனவே இருக்கிற கம்பெனி இல்லாமல் அடுத்த கம்பெனியாக இருந்தாலும், அவங்க கம்பெனியாக இருந்தாலும், அவங்க சிஸ்டர் கன்சர்னாக இருந்தாலும், நீங்கள் வாங்க இங்கே தொழில்துறை ஆரம்பிங்கன்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. இதை கொண்டு வரது போய் விளக்கணும் இல்லை சார். இப்போ நான் யாரோ ஒருத்தர் போய் விளக்குறதுக்கும் ஒரு முதலமைச்சரை போய் விளக்குறாருல, அப்போ விலைக்கு சொல்லும் போது அவங்களுக்கு நம்பிக்கை இன்னும் ஜாஸ்தியாக வரும். ரைட், ஓகே, எனக்கு இதெல்லாம் நேருக்கு நேர் அக்ராஸ் டேபிள் நம்ம சொல்கிறோம். அக்ராஸ் டேபிளில் உட்காந்து இதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் வாங்கன்னா நேருக்கு நேரம் MOU போடுறாங்க. ரைட், முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, இந்த போடுங்க, இந்த கிளாஸஸை போடுங்கன்னு போடுறாங்க, கையெழுத்து போடுறாங்க, போட்டாச்சு. இப்போ இங்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸிங்கு, எந்த இடம் எப்படி, அங்கே தண்ணி இருக்கா, எல்லா வசதியும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் செட்டப் அவங்களோட டெலிகேட்ஸிங் வருவாங்க. இங்கே ரைட், ஓகே, நாங்கள் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்க எல்லாம் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஓகே, நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம், ரைட், ஓகே, 25% நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், எங்களை இடத்த கொடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அடுத்த செட்டப் ஆஃப் அக்ரிமெண்ட் போவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இவங்க போட்ட 6,64 கோடியில் 65% MOU தாண்டி நெக்ஸ்ட் செட்டப் வந்தாச்சு. அதுல 35% ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அடுத்த செட்டப் போறாரு. இப்போ போகும்போது இப்படிதான் படிப்படியா வருவாங்க. சரி, இது இவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கக்கூடிய நந்தகுமார் அவர்கள் உங்க கூட்டணியிலிருந்து ஏன் முதல்வருக்கு ஒரு கண்டன அறிக்கை கொடுக்கல? என்ன அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய ஒன்றிய அரசு கார்பரேட்டுகளுக்கு தான் கை கொடுக்கிறது அப்படின்னு சொல்றீங்கல்ல, இப்போ ஒரு போயிட்டு இருந்திருக்காரு கார்பரேட் கம்பெனி தானே? ஆமா, கார்பரேட் மாநில அரசு செய்தால் சரி, மத்திய அரசு செய்தால் தவறா? சார், கார்பரேட் கம்பெனி எப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம 2014 பாஜக அரசு வந்தாங்க. வந்த உடனே முதல்ல எடுத்த உடனே என்ன பண்ணாங்க, அவங்க கார்பரேட் டேக்ஸ் 30% இந்த கார்பரேட் டேக்ஸை 22% குறைக்கிறாங்க. அதனால யாருக்கு பெனிஃபிட்டு?
1.5 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி நாட்டுக்கு இழப்பு. அதே நேரத்தில் ஜிஎஸ்டி மூலியமா 5%, 12%, 18%, 28% சொல்லி ஏழை மக்களுக்கு பலு கொடுக்குறாங்க. ஜிஎஸ்டி கம்மி ஆயிடுச்சுங்க. இப்ப வராதீங்க சார், இப்ப வராதீங்க சார், இப்ப வராதீங்க சார். 10 வருஷம் கதை பேசுங்க, 10 வருஷம் கதை பேசுங்க. அம்பானியோட கள்ள தொடர்பு வைத்துக்கொண்டு மறைமுகமா போய் சந்திச்சது யாரு? உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய துணை முதல்வர் அவர் தான் போய் சந்திச்சாரு. அதானிய போய் மறைமுகமா சந்திச்சு ஒரு கள்ள தொடர்பு இது உறவு வச்சிருக்கிறாரு. அம்பானியுடைய அவர் மகன் திருமணத்துக்கு போய் கள்ள உறவு வச்சது யாரு? உங்களுடைய கூட்டணி கட்சி தான். இவரை கொஞ்சம் அழகா பேச சொல்லுங்க சார். அம்பானி கூட எதுக்கு சார் கள்ள உறவு வைக்கணும்? இப்பதான் நீங்க சொன்னீங்க எதுக்கு இவங்க போறாங்க, ஏன் வந்து முதலீடு ஈர்க்கிறாங்க. இது மாநிலத்தின் உரிமை சார். சார் அதானியை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டீங்க. தமிழ்நாட்டுல அதானி எதிர்க்கிறேங்க, மோடி அதானிக்கோசரம் பாடுபடுகிறார்கள் சொல்லி இது பண்ணிட்டு மறைமுகமா நீங்க ஏன் போய் அதானியை போய் பாக்குறீங்க? அதுதான் நான் வைக்கக்கூடிய கேள்வி. இப்ப மறைமுகமா இருக்கு இல்ல, இப்ப மறைமுகமா இருக்கு. அதானிய முரளி கேக்குறாரு எங்க பார்த்தோம் அப்படின்றாரு. எங்க பாத்தீங்கன்னா அவருக்கு சுட்டி அந்த வீடியோல அவர் தனிப்பட்ட உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், ஆதாரத்தோட அனுப்புறேன். எங்க பாத்தீங்கன்னா அதைத்தான் நானே சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட நாகரிகலாம கள்ள ஒரு அதானி கூட அம்பானி கூட கள்ள ஒரு சார் அவங்க ஒரு தொழிலதிபர். அவங்க எல்லா ஸ்டேட்ல தொழில் பண்றாங்க, எல்லா நாட்டிலும் தொழில் பண்றாங்க. இங்க ஒரு தொழில் இருக்கு. அதுதான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறேன். என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ? நீங்க மத்தியில அவங்களை எதிர்த்துட்டு மாநிலத்தில் எங்களுக்கு தொழில் தொடங்க வாங்க அப்படின்னா அது அந்த உறவை எப்படி பாக்குறது அப்படின்னு கேட்கறாங்க சார். இப்போ மத்தியில நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னா 12 துறைமுகம் புரியுதுங்களா, 5 ஏர்போர்ட் இன்னைக்கு யார் கையில இருக்கு? அவர்தான் அம்பானி அதானியிட போயிடுச்சு. இப்போ அஸ்ஸாம்ல பேங்கிங் செக்டரும் பாதி போயிடுச்சு. ஆமா பாதி போயிடுச்சு. அஸ்ஸாம்ல 2,70,00,000 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 3000 பிர்காக்கள் அப்படி சொல்லுவாங்க. இது ஒரு மாவட்டத்தோட அளவு. அந்த ஒரு மாவட்டத்தை அளவு எடுத்து அதானியோட சிமெண்ட் ஃபேக்டரி கொடுக்குறாங்க இந்த ஒன்றிய அரசும் அந்த அஸ்ஸாம் பாஜக அரசும். இதை ஒருத்தர் கேஸ் போட்டு அங்க இருக்கிற அஸ்ஸாம் கோர்ட்ல கூப்பிட்டு என்னையா இது விளையாடுறீங்க நீங்க, அரசாங்கத்தோட சொத்து எடுத்து எப்படி அப்படி கொடுக்குறீங்க, எல்லா தரவு எடுத்துருவாங்க சொல்லி ஸ்டே கொடுத்தாங்க. இந்த மாதிரி இந்த நாட்டோட சொத்துக்கள் எல்லாம் நீங்க கொடுக்காதீங்கன்னு நாங்க எதிர்க்கிறோம். அதே நேரத்துல ஒரு தொழிலதிபரா இங்க நமக்கு என்ன தேவையோ அது நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்புக்கும் உற்பத்தி திறனுக்கும் நமக்கு தேவை. அதனால நாங்க கூப்பிடுறோம். இது என்ன தப்பு? 36,000 கோடிக்கு புரிந்துணர்வு போட்டு கொண்டு வந்திருக்கோம், பண்றாங்க. ஓபனா தானே இருக்கு. செல்வம் சார், அதாவது நாங்க மாநிலத்துல ஓப்பனப்பா நாங்க போட்டு முதலீடுகளை ஈர்த்துட்டு வரோம், நாங்க செய்யறது சரி, ஆனா பிரதமர் மோடி செஞ்சா தவறு அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அதாவது இவங்க கூட்டணியில இருக்கிற கம்யூனிஸ்ட் ஆட்சி நடத்துற கேரளால விழுஞ்சியம் துறைமுகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த விழுஞ்சியம் துறைமுகத்தை யாரு கட்டி கொடுத்ததுன்னா அம்பானி, அதானி குரூப். அதனால நான் என்ன சொல்றேன்னா இவங்களுக்கு எந்த விதமான கொள்கையும் காங்கிரஸ் கட்சிக்கோ காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி கட்சிக்கோ ஒரு நிரந்தரமான கொள்கை இல்ல. இவங்களுக்கு கடந்த காலத்துல 1947 இருந்து தொடர்ந்து இந்த நாட்டை 60 ஆண்டு காலத்துக்கு மேல ஆட்சி நடத்திய காங்கிரஸ் கட்சி இப்போ தோற்று மண்ணோட மண்ணாகி போய் காணாமல் கரைந்து கொண்டிருக்கிறது. இத ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த டாக்டர் மரியாதைக்குரிய பிரதமர் மன்மோகன் சிங், சாரி பிரதமர் மோடி அவர்கள், மன்மோகன் சிங் தான் சார் கரெக்ட். மன்மோகன் சிங் தான் கரெக்ட். கரெக்டா பேசுறீங்க. இல்ல நீங்க மாத்தி மாத்தி பேசாதீங்க. மன்மோகன் சிங் தான் கரெக்டா. 1991ல இருங்க 1991ல மன்மோகன் சிங் தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1991 ஒரு பாலிசி கொண்டு வந்தாரு. அப்பதான் எல்பிஜி ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. எல்பிஜி என்ன தெரியுமா உங்களுக்கு? மோடிக்கு எல்பிஜி மோடிக்கு லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். உலக நாட்டு மொத்த வர்த்தகத்தையும் 91ல அக்ரிமெண்ட் போட்டு அமெரிக்காவை இந்தியாவுக்குள்ள வர வச்சாங்க, நிக்க வச்சாங்க. சார் சரி இல்ல அவர் பேசுங்க. இல்ல அவர் வாய் தவறி வந்துருச்சு, விட்டுருங்க. அவர் எக்கனாமிக்ஸ்
சொல்லுங்க சார் நீங்க ஒரே செல்வங்க நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு ஓபனா மன்மோகன் சிங் சொல்லிட்டீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் இருங்க சார். டாக்டர் மன்மோகன் சிங் மாதிரி யோசிக்க கிடையாதுன்னு நான் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். அதே நேரத்துல மன்மோகன் சிங் என்கிற யோக்கியரை வாயை கையை போட்டு கட்டி போட்டு கொலைப்பணியை 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த சண்டாளர்கள் காங்கிரஸ்காரங்க சார். மோடி அப்படி செய்யல. பிரதமர் மோடி பக்கத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாரு. மன்மோகன் சிங் 598 மீனவர்கள் சார், 598 மீனவர்கள், தமிழ்நாட்டு மீனவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி 598 மீனவர்கள் கதி என்னாச்சு? 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மீனவருக்கு 1 கோடி 46 லட்சம் ஃபைன். ஒரு மீனவருக்கு 1 கோடி. சார் டிபேட் இல்ல நம்ம டிபேட் டிபேட் ஆகுறோம். இல்ல செல்வம் சார் ஒரு நிமிஷம். மன்னிக்கணும் சார். சார் உங்கள்ட்ட இருந்து நிறைவான கருத்தை ஸ்டார்ட் பண்றேன். முதல்வர்களுடைய வெளிநாட்டு பயணத்தை எப்படி பாக்குறீங்க? நிறைவான கருத்து. முதல்வருடைய வெளிநாட்டு பயணத்தில் பல மர்மங்கள் இருப்பதாக பத்திரிகைகளும் சமூக ஊடகங்களும் செய்திகள் வெளியிடுகிறது. ஒருவேளை 15,516 கோடி ரூபாய் உண்மையில் அது இன்னும் 2 நாள்ல தெரிஞ்சிடும். உண்மையில் அந்நிய முதலீடுகளை ஈர்த்து வந்திருந்தால் நாம் வாழ்த்துவோம். அது உண்மையாங்கிறது தெரியணும். முதலமைச்சருடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணம் இன்னும் மர்மங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. விரைவில் வெளிச்சத்திற்கு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி. தூத்துக்குடி செல்வம் சார் உங்களுடைய நிறைவான கருத்துக்கு நன்றி. கரூர் முரளி சார் உங்களுடைய நிறைவான கருத்து. ஒண்ணும் கிடையாது. நம்மளுடைய அதிமுகவை சார்ந்து அண்ணன் பேசுறப்ப சொன்னாரு ஏதோ நாங்க கள்ள கூட்டணி சேர்ந்து. ஒண்ணும் கிடையாது. தமிழ்நாட்டில் தொடர்ந்து நாங்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம் என்று பேசிய எடப்பாடி பழனிசாமி தான் 3 கார் மாறி போய் கள்ள கூட்டணி வைத்து கள்ள கூட்டணி இப்பொழுது அவர்கள் நல்ல கூட்டணியாக மாறி இருக்கிறது. அது மட்டும் கிடையாது. நீங்கள் கூட சொன்னீர்கள் இதோ வாருங்கள் பிரதமர் வெளிநாட்டுக்கு சென்று முதலீடுகளையும் தொழிற்சாலைகளையும் கொண்டு வந்தால் கார்பரேட் கம்பெனி என்று சொல்கிறீர்களே. ஆனால் முதலமைச்சர் போயிருக்கிறார்கள் என்னவென்று முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு சென்று முதலீடுகளை பெற்று வந்து இந்த நிறுவனங்கள் தொடங்கப்படுமானால் இந்த நிறுவனங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களினுடைய பயன்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் மோடி வருகின்ற அந்த திட்டங்களாக இருந்தாலும் நிறுவனங்களாக இருந்தாலும் அதானிக்கு மட்டும்தான் அது பயனுள்ளதாக இருக்கும். நம்மளுடைய காங்கிரஸ் தோழர் கூட சொன்னார் அசாம் மாநிலத்தில் நடைபெற்ற அக்கிரமங்களை சொன்னார். அந்த மாநிலத்துடைய உயர் நீதிமன்றம் சொன்னது என்னப்பா, ஒரு தனிநபர் அதானிக்கு ஒட்டுமொத்த மாவட்டத்தையே நீங்கள் தானமாக தந்திருக்கிறீர்களே, இது நியாயமா? அந்த இடம் யாருடைய இடம் என்று கேட்டார். பழங்குடியினர் சார்ந்த இடத்தை கொண்டு போய் அதானிக்கு கொடுத்தவர்கள் அவர்கள்தான் இப்பொழுது இந்த நாட்டிலே வந்து எங்களை விமர்சனம் செய்கின்ற அண்ணன் செல்வம் கொண்டவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். ஏதோ நாங்க கடன் வாங்கிட்டோம் பேசுறீங்களே, அந்த கடன்ல 10 ஆண்டு காலம். சார் நிறைவான கருத்து இன்னொரு நாள் பேசிக்கலாம். நிறைவான கருத்து. உங்கள் கட்சி வாங்கிய கடனை சேர்த்துதான் 5 லட்சம் கோடி ரூபாய். உலகத்திலேயே அதிக கடன் வாங்கிய நாடு அமெரிக்கா. அதுதான் வல்லரசாக இருக்கிறது. கடன் வாங்கினாலும் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே பொருளாதார துறையிலே 11.2% எடுத்து முதல் இடத்தில் முந்தி நிற்கிற மாநிலம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மாநிலம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நன்றி. நந்தகுமார் உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு சில வரிகள். இப்போ இவங்க சொன்னாங்க இன்னைக்கு நம்ம அமெரிக்கா நிலைமையில எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் ஒரு காலத்தில் வந்து நம்மளோட பொருளை வந்து அங்கே கொண்டு போய் சேர்த்தா போதும், அங்கே அந்த அளவுக்கு மார்க்கெட் நம்ம மேலே நம்பி இருந்தது. இன்றைக்கி மொத்தத்தையும் கெடுத்து இன்றைக்கி வந்து அமெரிக்கா வந்து 50% போட்டு நம்ம நசுக்கிற அளவுக்கு கொண்டு வந்து வச்சது யார்? சரியான பொருளாதார கொள்கை இல்லாத, சரியான பொருளாதார புரிதல் இல்லாத பாரத் ஜனதாவும் இவர் சொன்னார் ஒப்பற்ற தலைவர் மோடி, அவரால் தான் வந்தது. இப்போ அண்ணன் சொன்னார் கிளீனாக ஒரு வார்த்தை சொன்னார். 4 லட்சம் கோடி இவங்க வந்து கடன் வாங்கிறாங்கன்னு சொன்னார். 2001 இவங்க விட்டுட்டு போகும்போது எவ்வளோ தெரியுமா? 38,000 கோடி. ஆமாம், 2011 விட்டு போகும்போது எவ்வளோ தெரியுங்களா? 98,000 கோடி. இப்போ 4 லட்சம் கோடி எப்படி நீங்கள் கடன் வாங்கினீங்க? என்ன பண்ணீங்க? ஸ்மார்ட் சிட்டிக்கும் அங்கேருந்து கையில் வந்து காசு கொடுத்துட்டாங்க. நீங்கள் இங்கே என்ன தான் பண்ணீங்க? எங்கேருந்து அப்போ 4 லட்சம் கோடி வாங்கி என்ன பண்ணீங்க? எல்லாம் எடுத்துன்னு போயிட்டீங்களா நீங்கள்? சரி, அதெல்லாம் விட்டுருங்க. அதிமுகவில் இதே வந்து எடப்பாடியாரும் வெளிநாட்டுக்கு போனார்.
ஜெர்மனிக்கு போனார், அமெரிக்காவுக்கு போனார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து 34,000 கோடி வாங்கி வந்தார். அந்த 34,000 கோடி MOU போட்டு ஒன்னோட சக்சஸ் ஆகல. கால்நடை பூங்கா அது அடுத்தது ஜெர்மனில போயிட்டு வாங்கினது 40,000 கோடியில பாத்தீங்கன்னா 35% தான் இது வரைக்கும் வந்து அவங்களால நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்போ 10 வருஷம் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இப்பதான் வர போறாங்க. அதோட இந்த அதனால வந்து ஒரு அரசாங்கம் நாட்டு மக்களுக்காக தொழிற்சாலை உருப்படணுக்காக உற்பத்தி பெருக்கணுன்றதுக்காக ஏதாவது நல்லது செஞ்சா அதுல நீங்க கேள்வி கேளுங்க. ஆனா சந்தேகப்படாதீங்கன்னு மாத்திரம் நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு சில வரிகள். அதாவது இப்ப முதல்வர் போயிட்டு வந்திருக்கல இந்த ட்ரிப்ல பாத்தீங்கன்னா முதலீட்டாளர்களை பார்த்திருப்பாங்க. ஆனா முதலீடுகள்ன்றது என்ன வந்ததுன்னு மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்ப ஒரு புள்ளி வரும் சார், ஒரு புள்ளி வரும் என்ன சொல்லுதுன்னா ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அங்கிருந்து எடுத்த தரவுகள் பிரகாரம் 2017 2021 வரை அதிமுக ஆட்சியில் 2173 தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டது தமிழகத்திலே. அதே ஒப்பிடுகையில் இந்த திமுக ஆட்சியில் நிறைவான கருத்து ஒரே வரியில. இது நிறைவான கருத்து என்னன்னா, இது முதல்வர் வந்து ஈர்க்கக்கூடிய அந்த இது வந்து ஏற்கனவே போட்டு, அதாவது 922 MOUs போட்டிருந்தாங்க இந்த இதில் அவங்களுடைய DIPR இது பிரகாரமே. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 70% ஒப்பந்தம் அதிமுக ஆட்சியில் போட்டது. இவர் புதிதாக ஒன்றும் கொண்டு வரல, இருக்கக்கூடிய கம்பெனிலேயே அது ஒப்பந்தம் போட்டு கொண்டு வந்திருக்கார். இதுதான் இறுதி. நன்றி நன்றி. நிகழ்ச்சி வந்து கருத்துக்களை பதிவு செய்த நால்வருக்கும் ராசிதி நன்றிகளும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நேயர்களே, இத்துடன் நம்முடைய விவாத நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.